வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்தி. செப்டம்பர் 9. செம்மங்குடி ஊராட்சியில் PMAY 2017. 18 ஆண்டுக்கான பிரதம மந்திரி வீடு திட்டத்தில் இதுவரை கட்டி முடிக்கப்படாத நிலையில். வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதாக கணக்கு முடித்து. சுமார் 20 வீடுகளுக்கு மேலாக பாதியில் நிற்கும் அவலம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியம் செம்மங்குடி ஊராட்சியில் 2017. 18 ஆண்டுக்கான PMAY வீடு கட்டும் திட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமை அடையாமல் பாதி பணி முடிவடைந்த நிலையில் உள்ளது. இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் அதற்கான முழு தொகையையும் பெறப்பட்டதாக ஆதாரங்கள் அவ்வூர் மக்கள் மூலம் தெரியவருகிறது. இந்த வீடு கட்டும் பணி சுமார் 6 ஆண்டுகளுக்கு மேல் கட்டிமுடிக்காமல் தரமற்ற நிலையில் உள்ளதாகவும். அங்கு வசிப்பவர்கள் ஆதிதிராட பட்டியலினத்தைச் சார்ந்தவர்கள் என்றும். இவர்கள் வசிக்க பாதுகாப்பற்ற ஓலை மற்றும் தார்பாய் கொட்டகைகளில் வசித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். தற்போது அப்பகுதியில் உள்ள ஒரு நபரின் வீடு தானாகவே இடிந்து விழுந்து அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலறிந்த நமது ரெட் நியூஸ் செய்தியாளர் நேரில் சென்று விசாரணை செய்ததில் அங்குள்ள மக்கள் பல திடுக்கிடும் தகவல் அளித்தனர். சுமார் பல லட்சம் ஊழல் நடந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் இதுபோன்று பல வீடுகள் தரமற்றது கீழே விழும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி சமூக ஆர்வலர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு அளித்த பேட்டியினை காண்போம். சீர்காழி ஒன்றியம் செம்மங்குடி ஊராட்சியில் பாரத பிரதமர் PMAY வீடு சம்பந்தமாக மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. இந்த சில வீடுகள் இடிந்து கீழே விழுந்துள்ளது. பில் ஆகாமையே கம்ப்ளீட்டான கொடுக்கப்பட்ட வீடுகள் இடிந்து கீழே விழுந்து விட்டது. இது குறித்து சம்மந்தப்பட்ட ஓவர்சியர்கிட்ட புகார் நாங்கள் கேட்டபோது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வீடு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி வீடு பேஸ்மட்டத்தில் உள்ள வீடு கம்ப்ளீட்டாக இருக்குது, வீடு கட்டி முடிக்காமலே பில்லு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வீடு மக்களுக்கு முழுமையாக போய் சேரல. சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி மக்களுக்கு தெளிவாக நல்ல முறையான வீடை கட்டி கொடுக்கணும் தாய்மொழி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிட்ட 20 வீட்டுக்கு மேலே எந்த வீடுமே இதாகலை, கம்ப்ளீட் ஆகவே இல்லை. இப்போ இன்றைக்கி இடிஞ்ச வீடு கூட ஆன்லைனில் கம்ப்ளீட் இருந்து காமிக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? அவங்க ஏழ்மைப்பட்டவங்களுக்கு ஓலக்குடிச்சில் வாழறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருக்கு ஒரு வீடை கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சம்பந்தப்பட்ட ஒன்றிய பணி பொறுப்பாளர் திருச்செல்வன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தரமற்ற ஆபத்தான நிலையில் உள்ள இந்த அனைத்து வீடுகளையும் முழுமையும் அப்புறப்படுத்தி தரமான வீடுகளை கட்டி தர வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது. ரெட் நியூஸ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் பெருமா மணிவண்ணன்.